பீகாரில் இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி செய்திகளை படிக்கும்போது ஏதாவது கலட்டி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது. சரி, அதாவது மாநில பொறுப்பாளராக, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தேர்தல் பொறுப்பாளராக அவருடைய பெயர் வந்து கிருஷ்ணா அல்லவாரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை காங்கிரஸ் கட்சி பீகார் மாநிலத்துடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சிருக்கிறாங்க. இவர் யாருன்னா matrimony.com இருக்கும்ல, அதனுடைய ஒரு ஃபவுண்டர். அதாவது sadi.comனு ஒரு matrimony.com இருக்கு, அதோடைய ஃபவுண்டர். இவருக்கு அரசியலுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர் வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் ராகுல் காந்தி கூட எப்படியோ பழக்கமாகறாரு, க்ளோஸ் ஆயிடுறாரு. ஒரு பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனத்திலிருந்து அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரேன், ராகுல் காந்தி உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லி வந்தவொடனே ராகுல் காந்தி அவரை நம்பி என்ன பண்றாரு, பீகார் மாநில தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கிறார். நியமிச்சதுக்கு பிறகு முன்னனுமே கிடையாது, அவர் எந்த எலெக்ஷன்லையும் வேலை பார்த்தவரே கிடையாது. பிரசாந்த் கிஷோராவது ஏதாவது 4-5 கட்சிக்கு போய் வேலை பார்த்து, எல்லா கட்சிகளுக்கும் வேலை பார்த்து ஏதோ கொஞ்சம் ஒரு இதாவது ஒரு நாலேஜ் எலெக்ஷன் எப்படி நடக்கணும்னு தெரியும். இவர் வந்து கல்யாண matrimony.com நடத்தினவர். 10 பொருத்தம் இருக்கான்னு சரியா பார்ப்பார், அவ்வளவுதான். இல்ல அந்த அளவுக்கு ராகுல் காந்திக்கு நாலேஜ் இல்லாம இருக்கும், அரசியல் நாலேஜ். இவ்வளவு தோல்விகளை பார்த்ததுக்கு பிறகுமா நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்க? இவ்வளவு தோல்வி எல்லா மனுஷனுக்கு வரத்தான் செய்யும், புரியுதுங்களா? தோல்வி. ஆனால் மோடி இவ்வளவு தூரம் இவ்வளவு வெற்றி அதுக்காக கிடைக்குமா? அப்போ அவ்வளோ வெற்றி கிடைக்குன்னா ஒரு பெரிய அறிவாளி அப்படின்னு இல்லை. இவருடைய பலவீனம் தான், ராகுல் காந்தியோட பலவீனம் தான். மோடியும் அமித்ஷாவும் காட்டில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த கிருஷ்ணா அல்லவாருங்கிறவர் வந்து எந்த விதமான தேர்தல் அனுபவமே இல்லாதவர். அவரை கொண்டு போய் போடுறாங்க. அவர் ஒழுங்காக இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மூத்த சீனியர் லீடர்ஸ் எல்லாருக்கூடையும் சண்டை போட்டு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு இவர் வேண்டப்பட்ட ஆட்களுக்கு சீட்டு கொடுக்குறது, அந்த மாதிரியான வேலைகளை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சியான ஆர்ஜேடி, லாலு பிரசாத் யாதவுடைய கட்சி, அந்த கட்சி தான் அங்கே பிரதானமான கட்சி, அதான் மாநில கட்சி. அவங்களை நம்பி தான் காங்கிரஸுக்கு அங்கே பெருசாக ஒரு பலமும் கிடையாது.